இந்து பெண்களின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வேண்டும். இந்து பெண்களை கிள்ளுக்கீரைகள் என்று நினைத்தாயா என திருமாவளவனுக்கு பாஜக மகளிரணி மாநில துணைத் தலைவர் மீனா வினோத்குமார் கேள்வி எழுப்பியுள்ளார். கரூரில் பாஜக சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்துக்களை வைத்து அரசியல் செய்து வரும் திருமாவளவன், பெண்கள் என்ன கிள்ளுக்கீரையா, இந்துக்கள் என்றால் கேவலமானவர்களா, இந்துக்களுக்கு எதிராக தொடர்ந்து பேசி வருகிறார் திருமாவளவன் எனவும், இல்லாத ஒரு விஷயத்தை இருக்கிறது என்று கூறி அரசியல் லாபத்திற்காக என்ன வேண்டுமானாலும் பேசலாமா எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினராக உள்ளீர்கள், ஆகவே நீங்கள் ஒவ்வொரு இந்து பெண்ணின் காலில் விழுந்தாலும் கூட பாவம் தீராது என்றார். அனைவருக்கும் வணக்கம். நான் மீனா வினோத்குமார், பாஜக மாநில மகளிர் அணி துணைத் தலைவர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு எதிராக அவர் இந்துக்களுக்கு எதிராக கூறிய அந்த கேவலமான மிகவும் கொச்சையான வார்த்தைகளால் எங்கள் இந்து பெண்களும் இந்து சமுதாயமும் மிகவும் கொந்தளித்திருக்கிறோம். அந்த கொந்தளிப்புல தான் இந்த மாநிலம் முழுவதும் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. அதுக்காக கரூர் மாவட்டத்தில் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடத்தி இருக்கிறோம். மகளிரணி சார்பாகவும் பட்டியலணி சார்பாகவும் மாவட்டம் முழுவதும் இருந்தும் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி இருக்கிறோம். திருமாவளவன் அவர்களே, நீங்க என்ன எங்களை பெண்களை இந்து பெண்களை கிள்ளுக்கீரை நினைச்சிட்டீங்களா? முதல்ல இருந்தே நீங்க இந்துக்களுக்கு எதிரான கருத்துக்களை தான் சொல்லிட்டு வர்றீங்க. இந்து கோயில்களை பத்தி கேவலமான ஒரு கருத்தை சொன்னீங்க. அதன் பிறகு இந்துக்களின் எங்கள் இருக்கும் ஜாதிகளை பற்றியும், இப்பொழுது எங்கள் இந்து பெண்களை பற்றி, இப்படி வரிசையாக இந்துக்களை பற்றி மட்டுமே குறை சொல்லிட்டு இருக்கீங்க. கிறிஸ்துவர்களை பற்றியோ முஸ்லிம்களை பற்றியோ சொல்வதற்கு தைரியமாக, அவர்களிடம் உள்ள குறைகளை சொல்வதற்கு உங்களுக்கு தைரியம் இருக்குதா? அப்படி சொல்லிட்டு தான் நீங்க வெளியே நடமாடிட முடியுமா? நாங்கெல்லாம் அமைதியா இருக்கிறதுனால எங்களை பத்தி நீங்க என்ன வேணாலும் சொல்லலாம்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு முதல் சமஸ்கிருதம் படிக்க தெரியுமா? சமஸ்கிருதத்தில் இருக்கிற ஒரு நூல்ல இருக்கிற ஒரு அர்த்தத்தை நீங்க எப்படி தவறான இந்த ஒரு கருத்து அந்த நூல்ல இருக்கு, மனுஸ்மிருதிங்கிற நூல்ல இருக்கு அப்படின்னு நீங்க எப்படி சொல்ல முடியும்? அந்த நூல் எழுதப்பட்ட காலம் 3500 ஆண்டுகளுக்கு முன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த நூலை ஆங்கிலத்தில் எழுதியவன் வில்லியம் ஜோன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆங்கிலேய கிறிஸ்துவன். அவனோட கருத்துக்களையும் இந்துக்களை ஒடுக்குவதற்காக, மக்களை ஒடுக்குவதற்காக கிறிஸ்துவர்கள், ஆங்கிலேயர்கள் நம்ம மீது திணிக்கப்பட்ட அந்த கருத்தை தான் நீங்க அதை கையில வச்சுக்கிட்டு இன்னைக்கு ஹிந்து தர்மத்துல தான் ஹிந்து பெண்களை அடிமைப்படுத்துறதுக்காக இந்த மாதிரி எல்லாம் இருக்கு அப்படிங்கிற ஒரு தப்பான விஷயத்த மக்கள் கிட்ட பரப்பிட்டு இருக்கீங்க. இல்லாத ஒரு விஷயத்த கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நீங்க முயற்சி பண்றீங்க. நீங்க இது பண்றது யாரை சந்தோஷப்படுத்துறதுக்காக, யாரை திருப்திப்படுத்துறதுக்காக? ஏன் எங்களோட மத உணர்வுகளை புண்படுத்துறீங்க? ஏன் எங்களோட இந்துக்களை மட்டும் நீங்க குறி வச்சு இது பண்றீங்க? நீங்க பிறந்தது எந்த மதத்துல? உங்களோட அம்மா, அப்பா, அக்கா, தங்கை அவங்க எல்லாம் எந்த மதத்துல இருக்காங்க? உங்களோட தங்கை அக்கா இறந்தப்ப நீங்க எந்த மதத்துல சடங்கு பண்ணீங்க? ஒரு பிராமணனை வரவழைத்து தான் நீங்க சடங்கு பண்ணீங்க. உங்களுக்கு மட்டும் சாஸ்திரம் சம்பிரதாயம் எல்லாம் தேவை. ஆனா மத்த நாங்க வெளியிருக்கிற இந்துக்களும் இந்து பெண்களையும் இந்து தர்மத்தையும் நீங்க காசுக்காகவும் உங்களோட அரசியல் லாபத்துக்காகவும் நீங்க என்ன வேலை பேசுவீங்களா? நீங்க இன்னைக்கு பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் பெண்களும் இந்து பெண்களும், முக்கியமாக இந்து பெண்களும் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்கிறது தான். அந்த இந்து பெண்களோட காலில் இன்னைக்கு போய் நீங்க விழுந்து மன்னிப்பு கேட்டா கூட நீங்க செஞ்ச பாவம் போகாது. இனி நீங்க எத்தனை ஜென்மத்திலும் 7 ஜென்மம் எடுத்தாலும் நீங்க இந்து பெண்களோட ஒரு ஓட்டு கூட உங்களால வாங்க முடியாது. நாங்க இந்து பெண்கள் எல்லாம் தெய்வங்களை பெண்ணாக வழிபடுறோம். இந்து தர்மத்துல இந்துக்கள் அனைவருமே பெண் தெய்வங்களை வழிபடுறோம். முக்கியமா பாரதத்தை ஒரு தாயா தான் நாங்க வழிபடுறோம். நாங்க எப்பயுமே சொல்றது பாரத மாதாவுக்கு மட்டும்தான். அப்படிப்பட்ட ஒரு பெண்களை போற்றும் இந்த பாரத நாட்டுல இருந்துட்டு நீங்க ஒரு இந்துவா இருந்துட்டு ஏன் ஒரு கிறிஸ்துவத்தை பத்தி ஒரு கருத்து சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஒரு முஸ்லீம்ல பத்தி ஒரு கருத்து சொல்ல மாட்டேங்கிறீங்க? நீங்க மட்டுமே ஏன் இந்து மதத்துல இருந்துகிட்டு இந்துக்களை பத்தியே ஏன் தவறான கருத்துக்களே சொல்லிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு அப்படி என்ன ஒரு வக்ர புத்தி இந்துக்கள் மேல? நீங்க இதோட இந்த பேச்சோட இந்துக்களை பத்தி பேசுறதை இதோட நிறுத்திக்கணும். நிறுத்துறது மட்டும் இல்லாம இதுவரைக்கும் பேசின அத்தனை வார்த்தைகளுக்கும் இந்துக்களிடமும் இந்து பெண்களிடமும்
மன்னிப்பு, பகிரங்கமா மன்னிப்பு கேட்கணும். இந்த நீங்க மன்னிப்பு கேட்காத வரைக்கும் நாங்க இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை இந்துக்களும் ஒன்று சேருவோம், அத்தனை இந்து பெண்களும் ஒன்று சேருவோம். உங்களுக்கு எதிரான போராட்டத்தை இதுக்கு மேல அடுத்த அடியா எடுத்து வச்சு என்னைக்கு நீங்க மன்னிப்பு கேட்கறீங்களோ அது வரைக்கும் உங்களை விடமாட்டோம். ஆகையால தமிழக அரசுக்கு எங்களோட பாஜக சார்பாகவும் உலகத்தில் இருக்கிற அத்தனை இந்து பெண்கள் சார்பாகவும் இந்த மத விரோதி, தேச விரோதி, மதவெறியை தூண்டி அதில் அரசியல் லாபம் காணும் இந்த திருமாவளவனை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று அனைத்து இந்து பெண்கள் சார்பாகவும் எங்கள் பாஜக மகளிரணி சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.